ஆண்களுக்கு எதை செய்யணும்னு தெரியாது, எப்படி செய்யணும் எப்ப செய்யணுங்கிறது தெரியாது. இதை நான் சொல்லலையா, இந்த எனக்கு அணியில பேசின சகோதரர்கள் தான் சொன்னாங்க. இப்ப முதல்ல பேசும்போது எப்படி சொன்னாரு, நம்ம சவுந்தரபாண்டியன் சகோதரர் பேசும்போது சொன்னாரு, தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்களாம், காலையில கறிக்கடைக்கு போவாங்களாம், சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணுவாங்களாம், திரும்பி போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணுவாங்களாம். அது என்னைக்கு டிக்கெட் புக் பண்ணணும், முன்னாடியே பண்ணணும். தீபாவளிக்கு வந்துட்டு திரும்பி ஊருக்கு போறவங்க தீபாவளி அன்னைக்கா டிக்கெட் புக் பண்ணுவாங்க, முன்னாடியே எல்லாம் 40 நாளைக்கு முன்னாலே முடிஞ்சு 60 நாள் ட்ரெயின்னா. இப்படி அப்போ ஊருக்கு திரும்பி போறதுக்கு எப்ப பண்ணணும்னு தெரியல ஒரு ஆளு. இன்னொரு ஆள் என்ன சொல்றாரு, பனாரஸ் புடவையை வாங்கும் போதே நான் வேண்டான்னு சொன்னேன், அவ கட்டுறது அவளா இருந்தாலும் நினைச்சு துவைக்கிறதுனால அதனால கஷ்டமா இருக்கும்னு வேண்டான்னுங்கிறாரு. பனாரஸ் புடவைய யாராவது வாளியில தண்ணி வச்சு முக்கி துவைப்பாங்களா? நான் கேட்டேனம்மா. கேட்டீங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு எதை எப்படி துவைக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. பட்டு புடவை துவைக்க மாட்டாங்கன்னு சொன்னேனம்மா. அத போய் பனாரஸ தண்ணியில முக்கி துவைப்பாங்களா? அதோட அது முடிஞ்சது. 20,000 ரூபாய் கொடுத்து புடவைய வாங்கி 200 ரூபாய்க்கு டிரை வாஷ் கொடுக்க முடியாதா? அப்போ எப்ப செய்யணும்னு தெரியல, எப்படி செய்யணும்னு தெரியல. இவங்கள வச்சுக்கிட்டு பண்டிகை கொண்டாடணும்னா அதை விட பெண்களுக்கு கஷ்டம் வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு நாங்க கேட்கிறோம் இல்லையா? அதைத்தான் நாங்க வருத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். நடுவர் அவர்களே ரொம்ப நல்லா சொல்றாரு. அதுல இன்னும் என்னமா முறுக்கு வச்சு அவ அம்மா சுட்ட முறுக்க வச்சு தங்கு சக்கரை விட சொன்னாங்களாம். இப்படி சொன்னார்ல, இதுதாங்க எங்களுக்கு இருக்கிற பெரிய கஷ்டமே. கஷ்டப்பட்டு இனிப்பு காரம் எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்போம், மேடை மேடையா வந்து கேலி பண்றது. சங்கு சக்கரத்துக்கும் முறுக்குக்கும் அடையாளம் தெரியலையே, உங்களுக்கு உங்க முகத்துல இருக்கிறது கண்ணா வேற எதுவுமா இல்லையா? இப்படி சொல்றது. இல்லைன்னா மைசூர் பாக உடைக்கிறதுக்கு சுத்தியல் வேண்டி இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்றது. இப்ப சுத்தியல் இல்ல, ஜேசிபியா? ஜேசிபி அத கொண்டு டம்முன்னு போடுங்க. அதாங்கய்யா, கஷ்டப்பட்டு ஏதாவது நம்ம கணவருக்கு பிடிச்சது பிள்ளைகளுக்கு பிடிச்சதுன்னு செஞ்சு கொடுத்தா எல்லாத்தையும் இப்படி வந்து கேலி பண்றது. மைசூர் பாகு உடைக்க சுத்தியல் வேணுங்கிறது. எங்களுக்கு அதை கேட்கும் போது சுத்தியல மண்டையிலே போடணும் போல வரும். வருமா வராதா? வருமா வராதா? தீபாவளி அவர் தலையில விடியட்டும். இல்ல, அவ்வளவு செஞ்சு கொடுத்தும் கடைசியில லேசா எடுத்து சாப்பிட்டுட்டு என்ன இருந்தாலும் எங்க அம்மா செஞ்ச மாதிரி இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க பாருங்க, அப்ப வரும் எங்களுக்கு கொலை வெறி. இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு என்ன புண்ணியம்? அப்ப அந்த நன்றி உணர்ச்சி கூட இல்லையே, அப்ப நாங்க தானே கஷ்டப்படுறோம்.